ஷப்பா என்ன வெக்கையா இருக்குது. ஐயோ ஆண்டவனே, உடம்பெல்லாம் எரியுது வேற திக்கு திக்குன்னு. இந்த சம்மந்திக்கு ஒரு தலைவணி கூட எடுத்து கொடுக்காம வெறும் தரையில படுத்திருக்காரு. ஒரு பாய கூட விரிச்சு உள்ள. டா ராணி, ராணி. அத்தை. என்ன புள்ள நீ? பெரிய மனுஷரு இந்த வீட்டுக்கு வந்துடுற சம்மந்தி வெறும் தரையில படுத்திருக்காரு. ஒரு பாய எடுத்து கொடுக்கலாம், ஒரு தலைவணி எடுத்து கொடுக்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி தான் செய்யணுமா? ஐயோ மறந்தே போயிட்டேன். இந்தா நான் இந்த போய் எடுக்கிறேன். ஐயோ சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க சம்மந்தி. அவரு இங்க வெறும் தரையிலே படுக்கிறேன்ட்டு தான் படுத்திருக்காரு. அட என்ன சம்மந்தி இப்படி வெறும் தரையில எப்படி? தரை நல்லா சிலு சிலுன்னு குழு குழுன்னு இருக்குதாம்மா. அதான் சரின்னு அப்படியே படுத்திருக்காரு. இதான் அந்த காலத்து வீடு இல்லைங்களா, ஒரே பாறையிலே கட்டின வீடுன்னு எங்க அத்தை சொல்லுவாங்க. அப்படி கட்டின வீடு, அதனால நல்லா குழு குழுன்னு இருக்கும். என்ன இந்த மேலதான் வெயில், சரியான வெயில், சரியான வெக்கையா கிடக்கு. ஆமாங்க சம்மந்தி, இந்த வருஷம் என்னன்னு தெரியல, இந்த சித்திரையில் அடிக்கிற மாதிரி கத்திரி வெயில் இப்பயே அடிக்குது. மனுஷன் வெளியே போயிட்டு வர முடியல. ஆமா சம்மந்தி, ஊட்டியே இதுக்கு பரவாயில்ல போல இருக்கு. நீங்க அங்க குளிர்லயே இருந்து பழகிட்டு உங்களுக்கு இங்க வெயில் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் பழகிடுச்சு பாத்துக்கங்க. சரி, உன் புருஷன்கிட்ட சொல்லி கறி எடுத்துட்டு வர சொன்னானே, எடுத்துட்டு வந்தானா இல்லையா? அண்ணன் போயிருக்காரு. அவர் போயிருக்காரா? சரி சரி. அந்த தம்பிக்கு இது காசை கொடுத்து வாங்கிட்டு வர போகுது. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம தான் செய்யணும். இல்லத்த நான் சொல்லிட்டேன், அவர் எடுத்து கொடுக்க சொல்லுனேன், அவர் எடுத்து கொடுப்பாருன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி எடுக்கல. ஏதோ ஆள் எதுவும் வந்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னவோ, டீ இது போட்டுக்கிட்டு இருப்பாருன்ட்டு தான் சரின்னு அண்ணன் அனுப்பி விட்டேன். சரி, உங்களுக்கு ஏதாவது காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொடுக்க வேண்டியதானே? ஐயோ வேணாம் சம்மந்தி, அடிக்கிற வெயில காப்பி தண்ணியா? ஐயோ வேணாம் வேணாம், வெந்தே போயிடும். ஏமாடி அப்ப இந்த மோர் எது இருந்துச்சுன்னா அதை கரைஞ்சு கொடுமா, 2 பேரும் குடிக்கிட்டோம். அத்தை காலையிலே தயிர் முடிஞ்சு போச்சு. என்ன புள்ளப்போ, காலையில கொஞ்சம் பால் சேர்த்து வாங்க வேண்டித்தானே? வாங்கி ஒரே ஊத்தி வச்சு ஆகுது. இந்த கடையில போனா அந்த பாக்கெட்டு தயிர் 10 ரூபான்னு வாங்கி அது ஒரு வாய்க்கு கூட பத்தாது. சரி இரு, பின்னாடி பக்கம் எலுமிச்சம்பழம் 2 இருந்தது, அதை போய் எடுத்துக்கிட்டு வரேன். ஜூஸ் போட்டு விடு, பாவம் அவங்க குடிக்கட்டும். சரிங்க அத்தை. உங்களுக்கு எதுக்கு சிரமம், கம்முன்னு இருங்க சம்மந்தி. இதுல என்ன சிரமம்? அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சோண்டு குழு குழுன்னு இருக்கும். இருங்க நான் போய் பறிச்சுக்கிட்டு ஓடியாடுறேன். ஏமா அங்க இருக்க டேபிள் பேனை எடுத்துட்டு வந்து வேணா இங்க வைக்கவா? வேணாமா, அங்கதான் உங்க அண்ணி தூங்குதுல. வேண்டாம் வேண்டாம் விடு. அப்படியே இருந்துக்கிறேன். இதுலயே நல்லா காத்து வருது, அப்படியே விசிறிக்கிட்டு உட்காந்துருக்கேன். வெயில் இந்த வருஷம் அதிகமா, அதான் அப்படி. ஐயோ எங்களாலே இருக்க முடியலையே. நீ எல்லாம் எப்படித்தான் காலத்துக்கு இங்கேயே இருக்கனே தெரியலப்போ. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எல்லாம் அங்க வந்துருங்க மே மாசத்துக்கெல்லாம். அப்பதான் நல்லா குழு குழுன்னு இருக்கும். சரிம்மா, பிள்ளைக்கு லீவ் விட்டோன்னே கூட்டிட்டு வரேன். ஏதோ அடுத்த வாரத்துல 12ஆம் பரிச்சை ஆரம்பிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா பிள்ளைக்கு எப்ப? தெரியலையம்மா, அவ எதுவும் எங்ககிட்ட சொல்லலையே. என்ன எதுன்னு பார்க்க சொல்லு, நல்லா படிக்க சொல்லு. பரிச்சை ஒழுங்கா எழுதுறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். சொல்லிக்கிட்டு தாம்மா இருக்கேன். அவளும் 24 மணி நேரம் புக் எடுத்து கையை வச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. ஒரு வேலைன்னு சொன்னா போதும், படிக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துக்கிறா. படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நீங்க தான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. உங்க மாமியாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. தம்பியும் படிக்கல, அவங்களும் படிக்கல, குடும்பத்துல இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களா படிச்சு இப்ப பாருங்க, மாசம் 60,000 சம்பளம் வாங்குறாங்க, வைக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க. எனக்கே சங்கட்டமா போச்சு. அங்கிட்டு வாங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. காலத்துக்கு இங்கே தான் கிடப்பேன்னு. அப்புறம் நான் என்னத்த சொல்றது? ஏம்மா அதெல்லாம் படிப்பாமா, என்ன காலை எங்கிட்டு கிடக்கு? ஆமா காலை எங்கிட்டு கிடக்குன்னே சொல்லிக்கிட்டு கடை. விலைவாசி வேற ஏறிக்கிட்டு போகுதுடி. தங்கெல்லாம் புருஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துலலாம் வாங்கவே முடியாது. சரியா? பிள்ளைக்கு படிப்பை கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. வருங்காலம் அதுங்க அதை பொழப்பு தானத்தை பார்த்துக்குங்க, நம்மளை எதிர்பார்க்காம. அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை உயர்த்துறதே காசோ பணமோ அதெல்லாம் கிடையாது, படிப்பு தான். படிப்பு மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். சரிம்மா, நான் சொல்கிறத விட நீயே உன் பேத்தி வந்தோடனே சொல்லு. ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருக்கா. இங்கேயும் நாங்கள் ஃபோனும் கொடுக்கறதில்ல, டிவியும் போடுறதில்ல. அவளுக்காகத்தான். எலுமிச்சம்பளம் பறிக்க போனாங்களா என்னன்னு வேற தெரியலையே. இவங்க ஒரு வேலைக்கு போனால் நம்ம ஒரு வேலைக்கு போகணும். இருமா, அவங்க பறிக்கிறாங்களா இல்லை நான் போய் பார்க்குறேன். சம்மந்தி வேற வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் இவ்வளோதான் சம்பளம் வாங்குறாரு, அது வாய் கட்டவும் இல்லை வயிற்று கட்டவும் இல்லை, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு. இங்கேயும் கடை வச்சு தரோன்னா அதுவும் வேண்டான்றாங்க. விற்கிற விலைவாசிக்கு ஜாமான் வாங்கி போட்டு கட்டுப்படி ஆகாது சம்மந்தி அப்படின்றாங்க. பேசாட்டுக்கு மாப்பிள்ளையும் அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு சம்மந்திகிட்ட பேசுவோம். அங்கன்னா 1200 ரூபா. பகலில் போய் வேலை பார்த்தா ராத்திரி வாட்ச்மேன் வேலைக்கு போனாலே மாதம் 15,000 சம்பளம். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஓரளவுக்கு சம்பாரிச்சிடலாம். அவங்க படித்து சம்பாதிக்கிறத மாப்பிள்ளை படிக்காமையே சம்பாரித்து எடுத்து போடலாம். சரி, இன்றைக்கி பேசுவோம். பேசினா தான் ஒரு இது நடக்கும். அழகிற பிள்ளை தான் பால் குடிக்கும், அழுகாத பிள்ளைக்கு எப்படி பால் கிடைக்கும்? சொல்லிக் கொடுவோம்.
இந்த சேலையில இப்ப எதுக்கு கலச்சு கலச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாரு மடிக்கிறது? நீங்களா மடிப்பீங்க? மடிச்சு வைக்கிறவனுக்கு தான் தெரியும் வலி என்னன்னு. இங்கேயும் இல்ல 3000 ரூபாய் வச்சேன், காசை காணாமே. ஆத்தி ஆத்தி இப்ப எதுக்கு இப்படி கலச்சு போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க, நான் மடிச்சே வைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். நீங்க தான் மடிச்சு வைக்கணும். அருபாவி பைய மொத்தத்தையும் எடுத்திருக்கானே. ஐயோ ஐயோ ஐயோ. ஆத்தி இப்ப எதுக்கு இப்படி கலச்சு கலச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். கோவம் வந்துச்சா அம்புட்டா? அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க, பல்லுங்கெல்லாம் கல்லு விழுந்துரும். ஏண்டி வச்ச இந்த பீரோல ஒளிய வச்சிருந்த காசெல்லாம் காணா? எங்கடி போனுச்சதெல்லாம்? என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? அந்த சிம்ரன் புள்ள வந்து சொல்லவும் தான் எனக்கும் தெரியுது. பீரோக்குள்ள வச்சத காசை காணானே. நம்ம வீட்லயும் ஆளை காணா. இந்த வீட்டுல இருக்குது நீயும் உன் பையன் நானு. அப்படி இருக்கும்போது நான் காசு எடுக்கல. அப்ப யாருடைய எடுத்தது? யார் எடுத்தது? ஆத்தாடி, இது என்ன பெருந்தலைவலியா இருக்கு? நான் எதுக்கு உங்ககிட்ட காசு எடுக்கணும்? எனக்கு என்ன தலை எடுத்தா? நினைச்சேன் இப்படி ராவும் பகலுமா ஊரை பொறுக்கிட்டு திரிகிறானே, என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல களவாணி தனம் பண்ணுவான்னு நினைச்சுக்கிட்டே சொன்னா உன்ட்ட. இன்னைக்கு வேலையை காட்டிட்டான் பாத்தியா? வேலையை காட்டிட்டான் பாத்தியா? அவன் கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்று கட்டி சம்பாரிச்சு வச்சா இவன் ஊரை பொறுக்கிறதுக்கு காசை களவாண்டுட்டு போறான். உன்னைய இங்க பாருங்க, என் பையன் இந்த களவாணி சொன்னீங்கன்னு இங்க அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். பேசி விட்டுருவேன், பாத்துக்கங்க. இங்க பாருடி, கட்டுப்பேத்திக்கிட்டு இருக்காத. காசை காணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொறுக்கி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான்றேன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. என்ன காசு தூக்கிட்டு போனா என்ன? நம்ம பிள்ளை தானே தூக்கிட்டு போயிருக்கேன். செலவு பண்ணிட்டு வருவான். நம்ம யாருக்கு சம்பாதிக்கிறோம்? அவனுக்காக தானே. அவன் கெட்டு குட்டிச்சவராகிறதே ஒன்னால தாண்டி. உன்னைய என்ன பண்றது இந்த ஆளு? இது என்னடி பெல்ட்ட தூக்கிட்டு வர்றது? ஐயோ, பெல்ட் எடுத்துட்டு வந்தா உரிக்காம விட மாட்டாரு. அடிச்சு கொல்றானே. ஐயோ, படுபாவி பையன் எங்கிட்டாவது விழுந்து வார எப்படி அடிக்கிறா பாரு. ஐயோ அம்மா, ஐயோ விட்டு தொலைடாடே. ஐயோ காப்பாத்துங்க, என்ன அடிச்சு கொல்றானே. உனக்கெல்லாம் இது பத்தாதுடி. இன்னைக்கு உரிக்கிற உரியில நீ என்ன கதிக்கு ஆளாக போறன்னு பாரு. ஆத்தாடி, என்ன இது? சரசாக்கா வீட்டுல இருந்து இந்த கத்து கத்துறாங்க. என்னன்னு தெரியலையே. கீழே இது விழுந்துட்டாங்களா? உன்னையெல்லாம் அப்பயே அடி வெளுத்திருந்தா இன்னைக்கு அவன் ஒழுங்கா இருந்திருப்பாண்டி. உன்னை வெளுக்காம விட்டுப்புட்டேன். அதனால தான் இன்னைக்கு அந்த மைனரு இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு திரியிறான். சொந்த வீட்டில் காசை களவான்றானா அவனுக்கு எம்புட்டி இடத்தாங்களாம். அவனுக்கு இவ்வளோ இடம் கொடுத்தது யாரு? நீ தானே. உன்னை உரிச்சாதாண்டி சரிப்பட்டு வருவ. உன்னைய விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். பாரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஆத்தி, அண்ணே அண்ணே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏமாடி, நீ வெளியே போ, வெளியே போன்னு சொன்னேன். ஐயோ பாத்தியா, இவனை எல்லாரும் நல்லவன் நல்லவன்னு தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாடிகளே. எப்படி கொடுமைப்படுத்துறா பாத்தியா கட்டுன பொண்டாட்டியே. இதை அடிச்சே கொண்டு போடுவான் போல இருக்கே. அதை தாண்டி பண்ண போறேன், அதைத்தான் பண்ண போறேன். அண்ணே, முதல்ல தூக்கி போடுங்கண்ணே, தூக்கி போடுங்கண்ணே. என்கிட்ட என்னண்ணே இப்படி மாட்டை அடிக்கிற மாதிரி எடுத்து அடிக்கிறீங்க? ஆத்தாடி ஆத்தா, நான் உங்களை தான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களே இப்படி இருக்கீங்களே அண்ணே. ஏமா, எத்தனை நாளைக்குமா நானும் பொறுத்து போவேன்? எத்தனை நாளைக்கு பொறுத்து போவேன்? இந்த இவன் அப்பையும் சொன்னேன், அவனுக்கு செல்லம் கொடுக்காத, நீ செல்லம் கொடுக்காத, வீடு தங்க மாட்டேங்கிறான், ஏதோ பிரச்சனை இழுத்துட்டு வர போறான்னு பார்த்தா வீட்டில் களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு குற்றாலம் போயிருக்கானுங்களாமாம்மா. இவங்களுக்கெல்லாம் என்ன பொழப்பு பாத்தியம்மா? எப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொன்று சம்பாதிக்கிறோம். பிள்ளைய கெடுக்கிறதே இவதாம்மா. இன்னைக்கு இவ்வளவு உரிக்காம விட மாட்டேன். ஒரு பையன் தப்பா வளர்றானா அதுல ஒரு தாய்க்கு மட்டும்தான் உரிமை இருக்குமா? ஏன் உங்களுக்கெல்லாம் உரிமை இல்லையா? அவன் அப்படி தப்பு பண்றானா நீங்களே முதல்ல தண்டிக்கணும். அதை விட்டுட்டு இவங்களை போட்டு அடிச்சு என்னன்னே ஆக போகுது? விடுங்கண்ணே. இல்லம்மா, இன்னைக்கு இவ்வளவு அடிக்கிற அடியில இனி இவ வாயே திறக்க கூடாது. அவனை உரிக்கணும். இங்கே பாருங்கண்ணே, அடித்து ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? எத்தனையோ நாள் நீங்கள் என் வீட்டுக்காரர் என்னை போட்டு அடிக்கும்போது வந்து கேட்டிருக்கீங்க. அப்போல்லாம் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லைன்னு நினச்சேன். கடைசியில் நீங்களே இப்படி போட்டு அடிக்கலாமாண்ணே? அப்புறம் அவருக்கும் உங்களுக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்குது? பொண்டாட்டினா என்னண்ணே உங்களுக்கு? உங்களுக்கு நினச்ச நேரம் அடி உத வாங்கிட்டு உங்களுக்கு ஆக்கி போடணுமா? நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கு ஆசை பாசம் இருக்காதா? ஏதோ புள்ள பாசத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க, அவனை தண்டிக்கணும்னா அவனை கேளுங்கண்ணே. அதை விட்டுவிட்டு இவங்கள போட்டு அடிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்கண்ணே.
எதுவும் நான் சொல்றதுக்கு இல்ல. இரு, இன்னைக்கு உன்னை வந்து உரிக்கிறேன் பாரு. படுபாவி பைய, எங்கிட்ட போகும்போது உன் மேல வண்டி ஏற, நீ எல்லாம் விளங்கவே மாட்டடா படுபாவி பயல. ஐயோ எக்கா எக்கா என்னக்கா இப்படி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ தானக்கா துடிப்ப. இப்படி நீங்களே சாப விடலாமா? பாத்தியாமதா என்ன அடி அடிக்கிறானு. பெத்த பையன் தானே எடுத்துட்டு போன, அவனை பார்த்தானே கறிக்குதான் கொட்டுறான். ஐயோ அம்மா வலிக்குதே. எந்த தடவையும் இப்படி இவங்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டதே கிடையாது. என்ன இவங்க இப்படி சண்டை போடுறாங்க? என்ன மச்சான், என்ன பண்றீங்க? என்ன மச்சான், ஆள் யாரும் இல்ல, அதான் சரி அப்படியே உட்காந்துருந்தேன். வாங்க மச்சான் உட்காருங்க, டீ சாப்பிடலாம். வீட்டிலே இருக்கிறதுக்கு சலுப்பா கிடந்துச்சு, அதான் சரி அப்படியே காதால நடந்து வருவோன்னு பார்த்தேன். சரி நம்ம கடையை தான் இங்கே வேலை செய்றீங்களா, இங்கே அப்படியே பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். நேற்று வீட்டில் இருந்தாச்சு, லீவை போட்டாச்சு. அதுவும் போன வாரத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் லீவுலேயே போயிருச்சு. லீவு இன்னைக்கும் போட்டோம்னா பொழப்பு கெட்டு போயிடும். இந்த குழு பணம் வேற கட்டணும் வைக்கணும், அதனால தான் வந்தாச்சு. சரி 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 இருங்க மச்சான், ஒரு காப்பி ஒன்று போடுறேன். சரி ஒன்று போடுங்க. இந்த டிகாசன் வேற கருத்து போச்சு, அதுவும் இல்லாமல் சக்கை மட்டும்தான் இருக்கும். இதில் டீயும் காப்பியும் போட்டாலும் நம்ம கீழேன்னு தான் இருக்கும். இந்த ஓனர் இருந்தாருன்னா இந்த டிகாசனை மாற்றவே விட மாட்டாரு. அதுவும் இல்லாமல் நம்ம மச்சானுக்கு போடுறது இப்படி சக்கையில டீயை போட முடியும்? இதை எடுத்து ஊற்றிப்புட்டு புது டிகாசன் போட்டு அதில் போடுவோம். அடடே பரவாயில்லையே, நல்லா கழுத்துலனாக்க கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்க ஒரு பணக்கார ஆள் வந்திருக்காரே. இவன் வேற டீயை 10 ரூபான்னு சொல்லி கொடுத்து போடுவான். இந்த ஆளை பார்த்தாலும் நல்லா டிப்பு டப்பா இருக்காரு, எப்படி 20 ரூபான்னு சொல்லுவான். இவனுக்கு சிக்னல் கொடுத்தாலும் புரியாது, நம்மளே போய் போட சொல்லிட வேண்டித்தான். ஐயோ டேய் என்ன வேலைடா பார்த்து விட்டேன். இன்னைக்கு தாண்டா கஷ்டப்பட்டு என் பொண்டாட்டிய துணியை துவைச்சு போடுன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி புதுசு போட்டு வந்தேன். ஒத்த நிமிஷத்துல முடிச்சு விட்டியாடா டேய். ஐயோ ஓனர் வேணும்னு பண்ணல, உன டிகாசன் மாத்துவோன்னு தான் ஓனர் எடுத்தேன். நீங்க இப்படி வருவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? இல்ல வாரதா வாங்க, ஒரு வாட்டை கூப்பிட்டுக்கிட்டே வர்றது இல்ல. இப்படி ஊத்தும் போது சடீர்னு வந்தா என்ன பண்றது? ஏண்டா ஆளு வருதான்னு பார்த்து ஊத்துறத விட்டுப்புட்டு மேல ஊத்திப்புட்டு நீ என்னையவே திருப்பிக்கிட்டு கேக்குறியா? சரி ஓனர், இப்ப என்ன ஆயிப்போச்சு? இருங்க, இந்த தண்ணி இருக்குது எடுத்து ஊத்துறேன், கழுவிக்கங்க. டேய் நீ ஊத்துன வரைக்கும் போதும்டா படுபாவி பயலே. கோவப்படாதீங்க ஓனர். கோவம் ஆள் இருக்கு, அதனால அமைதியா போய்கிட்டு இருக்கேன். 20 ரூபான்னு சொல்லு, வந்த வரைக்கும் லாபம். என்னது 20 ரூபான்னு சொல்லுடா. என்னது 20 ரூபான்னு சொல்லுமா? யோ ஓனரு, அது என் மச்சான். மச்சானா? இந்த டீக்கு 20 ரூபாயும் வராது, 30 ரூபாயும் வராது, இது கம்பெனி கணக்கு. அட படுபாவி பயலே, இந்த 20 ரூபாய வாங்கணும்னு தானே 200 ரூபாய் சட்டையை முடிச்சு விட்டானே. சி, இப்ப இதுவும் போச்சு அதுவும் போச்சுடா, நொல்ல கண்ணான்ற கதையை ஆக்கி விட்டானே. மற்ற நாளெல்லாம் உன் பொண்டாட்டிக்கு சமைக்கிறதுனா வலிக்கும், ஊரில் உள்ளவங்களுக்கு சமைச்சு போடணும்னா நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பார்ப்பா. கேட்டா புள்ள அழுவுது, அதை பண்ணுது இதை பண்ணுதுவா. இப்போ பாத்தியாடா எம்பிட்டு ஆக்கி போட்டிருக்கான்னு எல்லாம் நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்காடா. நடிப்புக்காரி. ஏமா சும்மா வாயை கிண்டிக்கிட்டு இருக்காத, அவளே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கா, செய்யறவளும் சும்மா கெடுத்து விட்டுருவ போல இருக்கு. கம்முனு இரு. இங்க பாரு, அவங்களை கூப்பிட்றேன் இவங்களை கூப்பிட்றேன் இருக்க வேணாம். சும்மா சூடு பண்ணி நம்மளே ஒரு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்குவோம். ஏங்க எல்லாமே செஞ்சாச்சு, வாங்க போய் கூட்டிட்டு வந்துருவான் சாப்பிட்றதுக்கு. அடியே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் காதுல விழுகலையா? ஏன் விழுகல? நல்லாவே விழுந்துச்சு. ஏற்கனவே உங்க வாயில விழுந்தாச்சு, இதுல வேற காதுல வேற விழுகணுமா? ஏங்க வாங்கங்க, எல்லாரும் பசியோட இருப்பாங்க, ஆக்கி வச்சாச்சு, போய் கூட்டிக்கிட்டு வருவோம். ஊர்ல எல்லார் வீட்லயும் தான் மருமகளுங்க இருக்காங்க, குடும்பத்துக்கு அம்பிட்டு தான் சேர்க்கிறாங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு, இருக்கிறதெல்லாம் வாரி அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு. எல்லாம் வயிறு எரியுது. ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு மருமக. மொத்தத்தையும் வந்து உங்களுக்கு வலிச்சு அள்ளி வச்சு போடுவா. நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருவோம். இல்லைன்னா எல்லாத்தையும் வலிச்சு வச்சுட்டு நம்மளை உட்கார வச்சிருவா. ஊர்ல உள்ளவங்களுக்கு ஆக்கி போடுறதுக்கான மொய் வசூல் பண்ணி ஏதோ ஒரு காலகரையை வாங்கினான்னு பார்த்தா இவ அழிச்சே விடுவா போல இருக்கே. தின்னு கட்ட குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும், தின்னே தான் அழிப்பாளுங்க.